சிந்து, நீ ஐஸ்கிரீம் சாப்பிடுற அழக கடையை வேடிக்கை பாக்குது. கொஞ்சம் சத்தம் வராம சாப்பிடு. அதெல்லாம் கண்டுக்க கூடாது டாக்டர். டாக்டர், இது சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் எல்லாம் நம்ம ஊர்ல சாப்பிட்டதே இல்ல. நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கடையெல்லாம் ஏன் டாக்டர் வைக்க மாட்டா? டாக்டர், நீ ஏன் இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் கடைய நம்ம ஊர்ல திறக்க கூடாது? ஏன் என் டாக்டர் வேலையை விட்டுட்டு நீ ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்காக என்ன ஐஸ்கிரீம் ஷாப் ஓபன் பண்ண சொல்றியா? நீ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கடைய திறந்தா நான் 3 வேளையும் சாப்பாட்டுக்கு பதிலா திருப்தியா ஐஸ்கிரீமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். ஐஸ்கிரீம் எல்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது. எப்போ அதுதான் சாப்பிடணும். விடு டாக்டர். நீ சாப்பிடு. அட சாப்பிடு டாக்டர். சாப்பிடு. சிந்து, ம்? ஐஸ்கிரீம் சுடுதா என்ன? ஏன் டாக்டர் கேக்குற? இல்ல, ஏன் ஐஸ்கிரீமே சுட்டு சாப்பிடுறியே அதான் கேட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? எங்க போனாலும் உன் குடும்பத்தனத்தை மட்டும் விட மாட்டேல. சஞ்சய், இவன் எதுக்கு நமக்கு போன் பண்றான்? என்ன ஆறுமுகம், எப்படி இருக்க? அதெல்லாம் நாங்க நல்லா தான் இருக்கோம். என்ன விஷயம் சொல்லு. ரொம்ப முக்கியமான விஷயம் தான். என்ன விஷயம் சொல்லு. உன் பொண்டாட்டி பைரவி இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? என் பொண்டாட்டி பைரவி என் வீட்டுல தான் இருப்பா. இப்போ உனக்கு என்ன வேணும்? உன் வீட்டுல இருக்காளா? அதான் இல்ல, பைரவி இப்போ என் வீட்டுல இருக்கு. ஏய் இத பார், எனக்கும் என் பொண்டாட்டிக்கு நடுவுல நீ தேவையில்லாம பிரச்சனை முட்டிக்கிட்டே இருக்க. எல்லாத்தையும் தொடர்ந்து நிறுத்திக்க, இல்லனா நல்லா இருக்காது. பைரவிக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல ஆறுமுகம். பைரவி வேண்டான்னு சொல்லியும் நீ அவ கழுத்துல தாலி கட்டிருக்க. அப்புறம் எப்படி அவளுக்கு உன்னை பிடிக்கும்? அவெல்லாம் உன் கூட சேர்ந்து வாழவே மாட்டா. நீ எல்லாம் அவளுக்கு எந்த விதத்திலயும் பொருத்தமானவனே இல்ல. தாலி கட்டிட்டா நீ பைரவிக்கு புருஷன் ஆயிடுவியா? நீ கட்டின தாலியை அறுத்து போட்டுட்டு கூடிய சீக்கிரமே பைரவி என் கூட வந்துரும். இப்ப கூட பைரவி என் வீட்டுக்கு வந்தது காரணம் அவன் என் மேல வச்சிருக்கிற லவ் தான்டா. இல்லனா எதுக்காக எனக்கு உடம்பு முடியலன்னதும் என் வீட்டுக்கு ஓடி வந்து எனக்காக சமைச்சு கொடுக்க போறா? கொஞ்சம் இரு, உனக்கு லைவா வீடியோ